தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நான் பக்கத்தில் டிடிஆர் இருப்பாங்க, இல்லை போலீஸ் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யாருமே ஹெல்ப் பண்ணலை. கோவை ஈச்சனாரியைச் சேர்ந்த மணிகண்டன், ரமா பிரபா தம்பதியர் சென்னையிலிருந்து கோவைக்கு ஆலப்புழா ரயிலில் நேற்றிரவு கிளம்பினர். ஈரோட்டில் இன்று அதிகாலை ரயிலில் ஏறிய 6 ஆசாமிகள் போதையில் அடாவடி செய்தனர். பாட்டு பாடியும் டான்ஸ் ஆடியும் ரகளை செய்தனர். ரமா பிரபா தட்டி கேட்டதும் மணிகண்டனை இளைஞர்கள் தாக்கினர். என் ஊர்ல எவனுமே சவுண்டு போடக்கூடாது, நான் மட்டும்தான் சவுண்டு போடுவேன். சரியா? சொல்லு. என் ஊர் வந்துருச்சு. என் ஊர் வர வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கணும். கேரளாவிலே வந்து உன்னை மிதிப்பேன். 50 கிலோமீட்டர் தாண்டி வாடா. 50 கிலோமீட்டர் இல்ல நினைச்சா அவ்வளவு திமிரு இருந்தா வாடா. நீ பாக்குறேன் என்ன புடுங்க போறப்போ என்னடா ரயில் திருப்பூரில் நின்றதும் மணிகண்டன் ரமா பிரபாவை மிரட்டிவிட்டு இளைஞர்கள் சென்றனர். இதனால் போத்தனூரை ரயில் அடைந்ததும் ரமா பிரபா ரயில்வே போலீசில் புகார் செய்தார். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு என் தம்பி குழந்தை டெலிவரிக்காக போயிருந்தேங்க. டெலிவரி முடிஞ்சு இன்றைக்கி குழந்தைக்கு 14 நாள். நேற்று எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து அலேபி ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணி S10 S9 S10ல் 4 டிக்கெட்டும் S9ல் 1 டிக்கெட்டும் போட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருந்தோம். ஈரோட்டில் வந்து ஒரு 6 பசங்க வந்து ஏறினாங்க. அன்ரிசர்வ்டில் ஏறி பார்த்திங்கன்னா ஃபுல் போதைங்க. அந்த பசங்க ஃபுல் போதை, ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங், அவங்க செல்ஃபோனில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி தொங்கிக்கிட்டு ட்ரெயினை டம்முன்னு தட்டிக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஒரு 3-4 டைம் நான் அவங்கள வார்ன் பண்ணேன், வேண்டாப்பா குழந்தை வச்சுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த பக்கம் போங்கன்னு வார்ன் பண்ணேன். அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் செல்ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்தாங்க. நான் பக்கத்தில் டிடிஆர் இருப்பாங்க, இல்லை போலீஸ் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யாருமே ஹெல்ப் பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பேசஞ்சரும் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரல. நான் ஒரு ஆள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு. பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம அதுக்கு மேலே போய் ஒரு அளவுக்கு மேலே பசங்க ஃபுல் போதையில் இருக்க பசங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தம்பிக்கு பக்கத்தில் கால் பண்ணி, தம்பிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வாப்பான்னு சொல்லி வர சொல்லேன். அந்த தம்பி வந்து கேட்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பசங்க மேலே கை வச்சுட்டாங்க. மேலே கை வச்சு 6 பேரும் அடிக்க வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு 2 பெண் குழந்தைங்க, என் கூட வந்து கை குழந்தையோட என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க. தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் அதான் அந்த பசங்க கீழே இறங்கி வாங்க ஃபைட் பண்ணுறதுக்குன்னு கூப்பிட்றாங்க. அசிங்கமாக பேசுகிறாங்க. கீழே இறங்குனா வந்து உயிர் பயம், என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்றதுக்காக போத்தனூர் ஜங்ஷனில் ஈரோட்டில் இறங்குனாங்க. ஈரோட்டில் ஏறி திருப்பூரில் இறங்குனாங்க. திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலங்க என்னால். அந்த இடத்துல வந்து எனக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இறங்காமல் இங்கே போத்தனூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டு இங்கே காலையில் வந்து 10 மணி வாக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் காப்பி போட்டுட்ருக்காங்க, ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க சார். அவங்க தமிழ்நாட்டு பசங்க இல்லை? தமிழ்நாட்டு பசங்க தான், ஃபுல் போதையில் இருந்தாங்க. திருப்பூர்கார பசங்க சொன்னாங்க. திருப்பூர் அப்படின்னு தான் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணலை. அன்ரிசர்வ்டில் வந்து இந்த மாதிரி ஏறுறது வந்து 2 டைம் நான் ட்ராவல் பண்ணி இதை அனுபவிச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸாக மக்களுக்கு கொண்டு போகணும். ஒருத்தருக்கு ஏதாவது பாதிப்புனா யாராவது ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதை கவனித்து பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். ஏனோ தானோன்னு இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஆனதுக்கப்புறம் வந்து நான் யாரையும் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணணும், அதுதான் விஷயம். அடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லார்ட்டையும் சொல்கிறோம். நேற்று யாரும் இல்லைங்க. நேற்று அந்த இடத்துல யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு. அவரும் வரல. நேற்று நடந்த விஷயத்தில் யாருமே இல்லை. அதான் வந்து பிரச்சனை வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்க.
ஆனால் மேக்ஸிமம் ஒரு 3 பேர் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. மிச்சம் எல்லாருமே ஒருத்தர்லாம் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அடிதடி ஆகிட்டுருக்கு, அடிச்சிட்ருக்காங்க. ஒரு 4 பேர் வந்து விலக்கி விடலாம், இல்லை அவங்கள தடுக்க முயற்சிக்கலாம். அப்படி உயிரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் திரும்பி படுத்துக்கிட்டாங்க. நிறையா ஒருத்தர் மேலே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். பரவாயில்ல, அந்த ஹெல்ப்பாவது பண்ணாரேன்ற ஒரு இதுதான் இருந்துச்சு அந்த நேரத்தில். ரமாபிரபா புகாரை திருப்பூர் ரயில்வே போலீஸுக்கு போத்தனூர் போலீசார் அனுப்பினர். வைரலான வீடியோ அடிப்படையில் போலீசார் துரிதகதியில் விசாரணையை துவங்கினர். அசோக்குமார் என்ற இளைஞரையும் 17 வயது நிரம்பிய சிறுவனையும் 12 மணி நேரத்தில் கைது செய்தனர். இன்னும் 2 பேரை தேடி வருவதாக திருப்பூர் ரயில்வே போலீசார் கூறினர்.